வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் வரலாறு பிரிவிலிருந்து பாடம் 18 தான் பார்க்க போகிறோம். பாடம் 18 நமக்கு ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் தான் 18வது பாடத்தில் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடமும் ரொம்ப பெரிய பாடம் அப்படிங்கிறதுனால 2 பாட்டாக பார்த்துடலாம். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் பாட்டில் மைசூர் சுல்தான்களின் எதிர்ப்பு, தென்னக பாளையக்காரர்களின் தொடக்க கால எதிர்ப்பு, தென்னிந்திய கிளர்ச்சி. இது 3 தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நமக்கு முதல்ல அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகளில் நமக்கு அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படி நம்ம ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசுகளெல்லாம் கைப்பற்றி அவர்களோட எல்லைகளை விரிவுபடுத்தினாங்க அப்படிங்கிறதையும், அதன் மூலிமா பல மன்னர்கள், ஜமீன்தார்கள், பாளையக்காரர்கள் எப்படி அவங்களோட அதிகாரத்தை இழந்தாங்க அப்படிங்கிறதையும் தான் இந்த அறிமுக பகுதியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் அவங்கெல்லாம் எப்படி கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க, ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து எப்படி கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். போதாகுறைக்கு அந்த கிளர்ச்சியில் ஈடுபட்ட மன்னர்கள், ஜமீன்தார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளும், பழங்குடிகளும், கைவினைஞர்களும் இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டதுனால, ஆங்கிலேயர்களால் பாதிக்கப்பட்டதுனால அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளர்ச்சிகளை ஆதரித்தாங்க. மன்னர்கள் செய்யக்கூடிய கிளர்ச்சிகளை ஆதரித்தாங்க. அதை தான் நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆரம்ப நிலை எதிர்ப்புன்னு சொல்லியிருப்பாங்க. இவைகளை தான் நமக்கு ஆரம்ப நிலை எதிர்ப்பாக பார்க்கப்படுது. இது மட்டும்தான் நமக்கு ஆங்கிலேய ஆட்சியின் விளைவுகள், ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகளில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள். இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதோட முடிவு, இந்த அறிமுகத்தில் முடிவு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுதான் கடைசியாக இறுதியில் 1857ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெருங்கிளர்ச்சிக்கான காரணமாக பார்க்கப்படுது. இந்த பாடத்தோட முடிவில் நம்ம பார்க்க போகிறது 1857ஆம் ஆண்டு நடந்த பெருங்கிளர்ச்சி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாம் 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம் இந்த பாடத்தை. அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்திருக்கும் 10th ஸ்டாண்டர்டில். இப்போ 11th பார்க்கும்போது நல்லா ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. எப்படி அந்த பெருங்கிளர்ச்சி ஆரம்பிச்சது, அதுக்கான காரணம் என்ன, அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக அதில் கொடுத்துருப்பாங்க. இறுதியாக சப்டைட்டில்ஸில் தான் அது வரும். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைசூர் சுல்தான்களின் எதிர்ப்பு. மைசூர் சுல்தான்களின் எதிர்ப்புன்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல் மைசூர் போர்லேருந்து 4 மைசூர் போர் நடந்திருக்கும். மைசூர் சுல்தான்கள் எப்படி எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க அப்படின்னா 4 மைசூர் போர் மூலயமா தான் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. முதல் 2 மைசூர் போரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதர் அலி போரிட்டிருப்பார் ஆங்கிலேயர் இடத்துல. அடுத்த 2 மைசூர் போர்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதர் அலியோட மகன் திப்பு சுல்தான் போரிட்டிருப்பார். இறுதியாக அவர் ஐரோப்பிய படை வீரரால் சுட்டு கொல்லப்பட்டிருப்பார் திப்பு சுல்தான் 4வது மைசூர் போரில். அதுவே நமக்கு 2வது மைசூர் போரில் ஹைதர் அலி பார்த்தீங்க அப்படின்னா நடந்துட்டு இருக்கும்போதே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவர் இறந்துருப்பார். மீத இருக்கிற அந்த போரை இவர் தான் ஹைதர் அலியோட பையன் பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் தான் தொடர்ந்து நடத்தியிருப்பார். இதுதான் மைசூர் சுல்தான்களோட எதிர்ப்பில் 4 மைசூர் போர்கள் பார்க்க போகிறோம். பார்க்கும்போது நமக்கு ஹைதர் அலியோட எழுச்சி ஏன் அப்படிங்கிறோன்னா அவர் முதல்ல ஆட்சியில் இல்லை. அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு படை வீரராக தான் இருந்தார். அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா மைசூர் சுல்தான்களின் எதிர்ப்பில் மைசூர் ஆட்சியில் யார் இருந்தாங்க அப்படின்னா மைசூர் முதல்ல விஜயநகர பேரரசோட கீழே நிலமானிய அரசாக தான் இருந்துச்சு. விஜயநகர பேரரசின் கீழே நமக்கு நிலமானிய அரசாக இருந்தது தான் மைசூர். 1565 பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசு வீழ்ந்துருச்சு. அதுக்கப்புறமா நமக்கு ராஜா உடையார் வம்சத்தை சேர்ந்த ராஜா உடையார் பார்த்தீங்க அப்படின்னா 1578 மைசூர் அரியணை ஏறியிருப்பார். 1578 1760 வரைக்குமே உடையார் வம்சம் தான் மைசூரை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அவர் முயற்சி பண்ணிகிட்ருப்பார். ஹைதர் அலி எப்படி மைசூரை பிடிக்கலான்னு முயற்சி பண்ணிகிட்ருப்பார். இதுதான் ஹைதர் அலியோட எழுச்சின்னு நாம் சொல்கிறது. நமக்கு 1565 விஜயநகர பேரரசு வீழ்ந்ததுனால ராஜா உடையார் பார்த்தீங்க அப்படின்னா 1578 மைசூர் அரியணையை ஏறுறாரு. அது போக நமக்கு 1610 பார்த்தீங்க அப்படின்னா மைசூரோட தலைநகரத்தை எங்கே மாற்றுறாங்க அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு மாற்றுறாங்க. எப்போ மாற்றுறாங்க? 1610 மாற்றுறாங்க.
578 760 வரைக்கும் உடையார் பரம்பரை தான் ஆட்சி செய்கிறாங்க மைசூரை. அது போக 1610 மைசூரோட தலைநகரத்தை ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கும் மாற்றுறாங்க. இவங்க ஆட்சி காலத்தில் தான் தலைநகரம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மாற்றப்படுது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதே தெரியாது, அதனால தான். ஸோ 1610 ராஜா உடையார் அவரோட காலகட்டத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மைசூரோட தலைநகரம் மாற்றப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹைதர் அலி 1760 தான் இந்த அதிகாரத்தை கைப்பற்றுறாரு. 760 வரைக்கும் உடையார் பரம்பரை ஆட்சி பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கப்புறமா ஹைதர் அலி தான் 1760 அதிகாரத்தை கைப்பற்றுறாரு. ஹைதர் அலியோட தந்தை யார் அப்படின்னா ஃபதே முகமது. ஹைதர் அலியோட மகன் தான் பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான். ஹைதர் அலியோட தந்தை ஃபதே முகமது இருக்கார் இல்லையா, அவர் பார்த்திங்க அப்படின்னா கோலார் கோட்டை காவல் தலைவராக இருந்தார். கோலார் கோட்டைக்கு காவல் தலைவராக இருந்தார் ஹைதர் அலியோட தந்தை ஃபதே முகமது. ஹைதர் அலி பார்த்திங்க அப்படின்னா 1755 படையின் முக்கிய பொறுப்பில் உயர்ந்தார். அப்படியே படை வீரராக இருந்து படையோட முக்கிய பொறுப்புகளுக்கு உயர்ந்தார் 1755. 1760 வரைக்குமே உடையார் ஆட்சி இருந்துச்சா. 1755 பார்த்தீங்க அப்படின்னா ஹைதர் அலி படையோட முக்கிய பொறுப்புக்கு உயர்றாரு. அதுபோக ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா மராத்தியர் கைப்பற்றிட்டு போனால் மைசூர் பகுதிகளையும் மீட்டெடுக்கிறார். இவரது இல்லையா, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மராத்தியர் ஆல்ரெடி கைப்பற்றிட்டு போனால் மைசூர் பகுதிகளையும் ஹைதர் அலி மீட்டெடுக்கிறாரு இந்த படையின் முக்கிய பொறுப்பில் உயர்ந்துட்டு இருக்கும் போதே. இதுக்காக அவருக்கு என்ன பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபதே ஹைதர் பகதூர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க. பட்டத்தை கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா 1755 படையோட முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு. மராத்தியர் கைப்பற்றிட்டு போன மைசூர் பகுதிகளை மீட்டெடுக்கிறாரு. மீட்டெடுத்ததுக்காக அவருக்கு கொடுக்கப்படுற பட்டத்தோட பேர் தான் ஃபதே ஹைதர் பகதூர். ஃபதே ஹைதர் பட்டத்தை பெறாரு. 1760 ஹைதர் பார்த்திங்க அப்படின்னா புதுச்சேரி ஃப்ரெஞ்சுக்காரர்கள்ட்ட போய் ஆங்கிலேயருக்கு எதிராக கூட்டமைச்சார். புதுச்சேரி ஃப்ரெஞ்சுக்காரர் பாண்டிச்சேரியில் இருக்காங்க இல்லையா ஃப்ரெஞ்சுக்காரர்கள், அப்போது அவங்கக்கிட்ட போய் எதிராக கூட்டமைக்கிறார். ஆங்கிலேயருக்கு யாருக்கு எதிராக கூட்டமைக்கிறார் அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக கூட்டமைக்கிறாரு 1760. அடுத்ததாக ஹைதர் பார்த்திங்கன்னா மராத்தியரோட சதியை வெற்றிகரமாக முறியடிக்கிறாரு. வெற்றிகரமாக முறியடித்ததன் மூலயமா என்ன ஆகுறாருன்னா ஹைதர் பார்த்திங்க அப்படின்னா மைசூரோட உண்மையான ஆட்சியாளராக மாறினார். 1760 ஃப்ரெஞ்சுக்காரோட ஆங்கிலேயருக்கு எதிராக கூட்டமைச்சவர் ஹைதர் கூட்டமைச்சிட்டு மராத்தியரோட சதியை வெற்றிகரமாக முறியடிச்சிட்டு மைசூரில் 1760 பார்த்திங்க அப்படின்னா உண்மையான ஆட்சியாளராக ஹைதர் அலி அப்போ தான் மாறுறாரு நமக்கு. 1770 நஞ்சராஜா நஞ்சுண்டி அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டார். இதில் ஹைதருக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வருது. 1770 பார்த்தீங்க அப்படின்னா நஞ்சராஜா நஞ்சுண்டி கொல்லப்படுறாரு. இதனால் ஹைதருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்பு இருக்கலாம்னு சந்தேகப்பட்டாங்க. இதற்கு பிறகு உடையார் வம்சத்தினர் பார்த்தீங்க அப்படின்னா பெயரளவிலான ஆட்சியாளராக மட்டும்தான் இருந்தாங்க. உடையார் வம்சத்தினர் 1770 நஞ்சராஜா நஞ்சுண்டி கொல்லப்பட்டதை பார்த்துட்டு இவருக்கு ஒருவேளை ஹைதர் அலிக்கு இதில் தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து உடையார் வம்சத்தினர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெயரளவான ஆட்சியில் மட்டும்தான் இருந்தாங்க இந்த காரணத்துக்காக. அடுத்தது ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கிழக்கிந்திய கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா வங்காளம், பீகார், ஒரிசா இதில் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம போட பாடத்திலே பார்த்துருப்போம், திவானி உரிமையை வாங்கியிருப்பாங்க. திவானி உரிமைனா வரி வசூல் பண்ணுற நிர்வாகத்தை வாங்கியிருப்பாங்க. ஸோ கம்பெனி ஆரம்பத்தில் இந்திய அரசுகளோட உள்விவகாரங்களில் தலையிடலை. கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இந்திய அரசுகளோட உள்விவகாரங்களில் தலையிடலை. வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருக்கார் இல்லையா, வாரன் ஹேஸ்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சுற்றுவேலி கொள்கைன்னு ஒன்று ஏற்படுத்தினார். சுற்றுவேலி கொள்கை அப்படின்னா என்ன, நமக்கு ஆங்கிலேய கம்பெனி நிலங்களாக பார்க்கப்படுற ஆங்கிலேய கம்பெனியோட நிலங்களாக பார்க்கப்படுற வங்காளம், பீகார், ஒரிசா இதெல்லாம் எப்படி அவங்க கைப்பற்றினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன பாடத்தில் பார்த்துருப்போம். முகலாய பேரரசை தோற்கடித்து பாக்சீர் போரில் 1764 நடந்த
பாக்சைட் போரில் தோற்கடிச்சிருப்பாங்க முகலாய பேரரசை. அதன் மூலிமா தான் இந்த வங்காளம், பீகார், ஒரிசா இது எல்லாமே ஆங்கிலேய கம்பெனியோட நிலங்களாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன பாடத்தில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த வாரன் ஹேஸ்டிங் சுற்றுவேலி கொள்கை எதுக்கு ஏற்படுத்தினார் அப்படின்னா, அந்த முகலாயர்களை தோற்கடித்து கைப்பற்றின அந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, வங்காளம், பீகார், ஒரிசா இருக்கு இல்லையா, அதையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடங்களையெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, யார்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னா இந்த ஹைதர் அலி, மராத்தியர் இவங்கெல்லாம் இருக்காங்களே அவங்களாம் பெரிய கை. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து இவர்கிட்ட வந்து வங்காளம், பீகார், ஒரிசா இருந்தாலுமே அதை விட பெரிய கை தான் இந்த ஹைதர் அலி ஆகட்டும், மராத்தியர் ஆகட்டும், இவங்களாம் பெரிய ஆளுங்க. ஸோ இவங்கக்கிட்ட இருந்து இவங்க காப்பாற்றி வச்சுருக்கிற அந்த நிலங்களை, வங்காளம், பீகார், ஒரிசா போன்ற நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த சுற்றுவேலி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தார். சுற்றுவேலி கொள்கைனா நம்ம இடத்துக்கு ஒரு காம்பவுண்டு போடுற மாதிரி, அதுதான் சுற்றுவேலி கொள்கை. ஸோ அந்த காம்பவுண்ட் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, இந்த காம்பவுண்டுங்கிறது யார் அப்படின்னா அவுது, ராம்பூர் போன்ற சின்ன நாடுகளில் எல்லாம் ஒப்பந்தம் மாதிரி பண்ணி உங்கள் நாட்டுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணி இந்த இருக்கிற அந்த மிச்சம் இருக்கிற இவங்களோட நிலமாக பார்க்கப்படக்கூடிய வங்காளம், பீகார், ஒரிசா இதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அவுதூர், ராம்பூர் போன்ற நாடுகளோட ஒப்பந்தம் பண்ணி அதை சுற்றுவேலி மாதிரி அமைக்கிறார். சுற்றுவேலி நாடுகளாக அமைக்கிறார். இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல தாக்குதல் நடந்தது அப்படின்னா டைரெக்டாக வந்து வங்காளத்தில் பூந்து கிழக்கிந்திய கம்பெனியோட ஹைதர் அலி ஆகட்டும் இல்லை மராத்தியர்களாகட்டும் போரிட முடியாது. அதுக்கு முன்னாடி அந்த காம்பவுண்டாக இருக்கிற அவுது, ராம்பூர் இந்த நாடு குட்டி நாடுலாம் இருக்கு இல்லையா, அவங்க அரசோட தான் போரிடணும். ஸோ அங்கே போரிட்டு இருக்கும்போது இவங்க வந்து உஷாராயிரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணியிருக்காரு. யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸு. ஸோ வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காரு. அதுதான் நமக்கு சுற்றுவேலி கொள்கை அப்படிங்கிறது. ஸோ இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போதே கிழக்கிந்திய கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவோட அரசியல் விவகாரங்களை ஆங்கிலேயர்களை கவனிக்க ஆரம்பித்தது. நவாப் பதவிக்காக தொடர்ச்சியாக நடைபெற்ற மோதல்கள் தான் இதற்கு காரணம். கர்நாடக அரசியல் விவகாரங்களை ஆங்கிலேயர்களை கவனத்துக்கு ஈர்த்தது. இதுதான் அவங்களுக்கு ஆங்கிலேயர் வந்து இந்த மைசூரில் வந்து தலையிடுறதுக்கான காரணம். நவாப் பதவிக்கான மோதல்கள் தான் ஆங்கிலேயர் தலையீட்டுக்கான வழிவகுத்துச்சு. ஸோ ஆங்கிலேயரோட விருப்பத்துக்கு யார் எதிராக இருந்தாங்க அப்படின்னா, இந்த ஆங்கிலேயர்கள் தலையீட்டுக்கு யார் எதிராக இருந்தாங்க அப்படின்னா ஹைதர் அலியும் ஹைதராபாத் நிஜாமும் எதிராக இருந்தாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த படைகள், சக்தி வாய்ந்த தலைவர்கள், மன்னர்கள். ஸோ இவங்கெல்லாம் இவருக்கு எதிராக இருந்தாங்க. ஆங்கிலேயரை தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதிராக இருந்தாங்க. அதுக்காக தான் அந்த சுற்றுவேலி கொள்கையை அமைச்சு அவங்க பார்த்திங்கன்னா அவங்க பிடிச்சி வச்சிருந்த பகுதியை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் மூக்க நுழைக்கிறதுக்காக உள்ளே வந்தாங்க. கொஞ்சம் லைட்டாக ஜர்க்குட்டுருச்சு. ஏன்னா ஹைதர் அலி, ஹைதராபாத் நிஜாமெல்லாம் இருக்காங்களே அவங்கள பெரிய கை, அதனால் அவங்கள பார்த்து ஜர்க்குட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு முதலாம் மைசூர் போர்னு ஒன்று நடந்தது. முதலாம் மைசூர் போர் எப்போ நடந்ததுன்னா 1767 69 வரைக்கும் நடந்தது நமக்கு. அதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, யார் சண்டை போட்டாங்க ஆங்கிலேயர்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி தான். ஸோ ஹைதர் அலி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டை போட்டுட்ருப்பார் முதலாம் மைசூர் போரில். முதல் 2 மைசூர் போரில் தான் ஹைதர் அலி சண்டை போட்டுட்ருப்பார். சண்டை போட்டுட்ருக்கும் போது அவர் புற்றுநோயால் இறந்துருவார். அதுக்கப்புறம் தான் அவரோட மகனான திப்பு சுல்தான் வந்து அதை தலைமையேற்று நடத்துவார். ஸோ இந்த முதல் 2 போருங்கும்போது இந்த முதல் போரில் யார் இதில் நடந்துக்கிட்டாங்க, யார் வந்து இதில் பங்கு பெற்றாங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக ஹைதர் அலி தான் இருப்பார் முதல் மைசூர் போரில். அது போக 1767 69 வரைக்கும் தான் முதல் மைசூர் போர் நடந்திருக்கு. 2 வருஷம் தான் நடந்தது. அதுவே நமக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா 4 வருஷம் நடந்திருக்கும். 80 to 84 வரைக்கும் நடந்திருக்கும். முதல் போர் 67 69 வரைக்கும் நடந்தது. அப்படி நடந்துட்டு இருக்கும்போதே நமக்கு என்ன நடந்தது அப்படின்னா 1759 கர்னல் ஃபோர்டே அப்படிங்கிறவர் மசூலி பட்டணத்தை கைப்பற்றியிருப்பார். நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 67 69 போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே 1759 கர்னல் ஃபோர்டே அப்படிங்கிறவர் மசூலி பட்டணத்தை கைப்பற்றியிருப்பார். ஸோ இதுக்கப்புறமா ஜாலாபாத் ஜங் உடன்படிக்கையால் வட சர்க்கார்கள் எல்லாமே ஆங்கிலேயருக்கு போயிடுச்சு. 1759 மசூலி பட்டணத்தை கைப்பற்றினால என்ன நடக்குது அப்படின்னா ஜாலாபாத் ஜங் உடன்படிக்கைன்னு ஒன்று நடக்குது. இதில் வட சர்க்கார், வட சென்னை மாதிரி வட சர்க்கார். ஸோ வட சர்க்கார் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா
வட சர்க்கார்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா கஞ்சம், விசாகப்பட்டினம், கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர் இந்த மாவட்டங்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வட சர்க்கார்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஜாலாபத் ஜங் உடன்படிக்கையால் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆங்கிலேயர் கைக்கு போயிருச்சு. அது போக நமக்கு 1765 ஒரு உடன்படிக்கை நடந்தது. இது நாம் போன பாடத்திலேயே பார்த்தா உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை அப்படின்னா அலகாபாத் உடன்படிக்கை. அலகாபாத் உடன்படிக்கையில் என்ன நடந்திருக்கோ அப்படின்னா முகலாய பேரரசர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த அலகாபாத் உடன்படிக்கையில் முகலாய பேரரசர்னு சொல்லக்கூடிய 2ஆம் ஷா ஆலம் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த பக்சார் போர் 1764 தோற்று போனதுக்கு அப்புறமா கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு உடன்படிக்கை போடுறாரு. அதுதான் நமக்கு அலகாபாத் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை மூலயமா என்ன நடக்குது அப்படின்னா இந்த வங்காளம், பீகார், ஒரிசா இந்த பகுதிகளில் இருக்கிற வரி வசூல் பண்ணுற வேலையை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த திவானி முறையை பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க இந்த 2ஆம் ஷா ஆலம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களோட பூவாவுக்கு என்ன பண்ணுறது, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு 26 லட்சம் நீங்கள் வரி வசூல் பண்ணிக்கோங்க. பட் அந்த வரி வசூல் பண்ணுறதுலேருந்து எனக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 26 லட்சம் வந்து கொடுத்துருங்க, ஒரு ஓய்வூதியம் மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து துணைப்படை திட்டத்தின் மூலிமா அது கேன்சல் ஆகப்படும் அப்படிங்கிறத நம்ம இறுதியில் அந்த போன பாடத்தோட இறுதியில் பார்த்துருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அலகாபாத் உடன்படிக்கையோட முதல் உடன்படிக்கை. 2 உடன்படிக்கை 1765 நடந்தது. 64 போர் நடக்குது. 65 என்ன நடக்குதுன்னா 2 உடன்படிக்கை கிழக்கிந்திய கம்பெனியோட போடுறாங்க. அதில் ஒன்று இது. இன்னொன்று என்ன நடந்தது அப்படின்னா சுஜா உத்தவ்லா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருக்கு வந்து அவரோட விருப்பப்படி அவத் பகுதியை வந்து நான் வச்சுக்கிறேன், அதுக்கு போர் இழப்பீடு மாதிரி உனக்கு கொடுத்துட்றேன், நீ என்ன பண்ணுற இராணுவ உடன்பாடு பண்ணிக்கோ, என்னோடய நாட்டுக்கு நீ பாதுகாப்பு கொடு, நான் எனக்கு எதிரிகள்கிட்டேருந்து ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுற, நீ வந்து அதை எதிர்த்து நிற்கிற, அதனால் என்னோடய நாட்டுக்கு பாதுகாப்பு கொடு, இப்போ நான் போரில் தோற்றதுக்காக உனக்கு இழப்பீடு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சுஜா உத்தவ்லா வந்து சொல்லியிருப்பார். அவத் பகுதியை வச்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இதுதான் இந்த 2 அலகாபாத் உடன்படிக்கை அப்படிங்கிறது. ஸோ இதனால் என்ன நடந்தது, வட சர்க்கார் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு சொந்தமாயிருச்சு. 1766 ஆங்கிலேயர் பார்த்தீங்க அப்படின்னா நிஜாமோட ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு. ஹைதர் அலிக்கு எதிராக உதவுறதுக்கு தாங்கள் வந்து தயார் நிலையில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இராணுவ படை உதவி செய்யணும் இல்லையா, அதனால் 1766 ஆங்கிலேயர் வந்து நிஜாமோட ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. ஹைதர் அலி வந்து உன்னை தாக்குனாங்க அப்படின்னா நாங்கள் வந்து உனக்கு படைகளை கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 1766 சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளே இவருக்கு என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ தெரியல. நிஜாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதர் அலியோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவார். ஒரு புரிந்துணர்வு வந்துடும் 1767. 66 வந்து ஆங்கிலேயர் சொல்லிட்டு போயிருப்பாங்க. 67 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஹைதர் அலி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பார். காதல் தேசம் படத்தில் வர மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவார். ஸோ அதனால் கோபமாயிருவாங்க. என்னடா நான் வந்து அவனுக்கு எதிராக நீ நிற்பேன்னு பார்த்தா நீ போய் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டே 1767ன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயர் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதர் அலிக்கு எதிராக போர் அறிவிச்சிருவாங்க. அதுதான் முதலாம் மைசூர் போர். ஸோ நிஜாமும் ஹைதர் அலியும் இடையே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டதுனால 1767 ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டதுனால ஹைதர் அலியை எப்படி எதிர்க்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து மைசூர் போரை அறிவிச்சிடுறாங்க. இதுதான் நமக்கு முதலாம் மைசூர் போருக்கான காரணம். ஆங்கிலேயர் ஹைதர் அலிக்கும் எதிராக போர் அறிவிச்சதுக்கான காரணம் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறாங்க அப்படிங்கிறதுனால தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹைதர் பார்த்திங்கன்னா இந்த பாரமஹால், அதாவது சேலம் மாவட்டம்னு சொல்லுவோம். ஸோ பாரமஹால், கரூர், ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர், கடலூர், இந்த பஸ்ஸில் வந்து கண்டக்டர் டிக்கெட் எடுக்கிற மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கைப்பற்றிட்டார் ஹைதர் கைப்பற்றிட்டார் இந்த பகுதிகளெல்லாம். அதுக்கப்புறமா 1769 பார்த்திங்கன்னா சென்னை அமைதி உடன்படிக்கைன்னு ஒன்று நடக்குது. முதலாம் மைசூர் போரில் பாரமஹாலையும், கரூரையும், ஈரோட்டையும், மதுரையும், திருநெல்வேலியும், தஞ்சாவூரையும், கடலூரையும் இந்த மாதிரி பகுதிகளை யார் கைப்பற்றுறாங்க அப்படின்னா ஹைதர் தான் கைப்பற்றுறாரு ஆங்கிலேயருக்கு எதிரான போரில்.
இது கைப்பற்றிட்டு அவருக்கு கொஞ்சம் சலுப்பு விழுந்துருச்சு. அப்போ 1769 என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2 வருஷமாக தொடர்ந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோமேப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அமைதி உடன்படிக்கை அப்படிங்கிற ஒன்றை 2 தரப்பும் சேர்ந்து கையெழுத்து போடுறாங்க. 1767 டு 69 வரைக்கும் தான் மைசூர் போர் நடந்துச்சு இல்லையா, முதல் மைசூர் போர். இதில் 69 கொஞ்சம் டயர்டாயிடுறாங்க. ஸோ டயர்டானதுனால என்ன நடந்தது அப்படின்னா, சென்னை அமைதி உடன்படிக்கை. இந்த முதலாவது மைசூர் போர் எப்படி முடிவுக்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, சென்னை அமைதி உடன்படிக்கையின் மூலிமா தான் 2 பேரும் சேர்ந்து கையொப்பம் போட்டுக்குவாங்க. அந்த உடன்படிக்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இருவரும் கைப்பற்றிய இடங்களை திரும்ப ஒப்படைக்கணும். நான் ஒரு செட் ஆஃப் பஞ்ச் வச்சுருக்கேன், நீ ஒரு செட் ஆஃப் பஞ்சை வச்சுருப்ப, அதையெல்லாம் திரும்ப ஒப்படைக்கணும்னு சொல்லுவாங்க. கரூர் மட்டும் ஹைதர் இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அது அவரோட வெற்றி சின்னம்னு சொல்லலாம். ஸோ கரூர் மட்டும் ஹைதர் இடத்துல இருக்கும். முதலாவது மைசூர் போரில் உலகப் போரே 2 தான் நடந்தது. இவங்க போர் பெரிய போராக இருக்கும் போல். ஸோ கரூர் மட்டும் ஹைதர் வச்சுக்குவார். எதிரிகளிடத்துலேருந்து தங்களை தற்காத்து கொள்றதுக்காக இருவரும் ஒருவருக்கொருவர் உதவிக்கணும்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட? திருடங்கிட்டேயே போய் ஒரு உதவி கேட்பார் ஹைதர் அலி. அவன் பண்ணுவானா? கண்டிப்பாக பண்ண மாட்டான். அதுதான் நமக்கு ஆங்கிலேயருக்கு எதிராக ஹைதர் மறுபடியும் திரும்புறதுக்கான காரணமாகவும் பார்க்கப்படுது. ஸோ நமக்கு கரூரை மட்டும் ஹைதரை வச்சுக்கிறாரா, எதிரிகளிடத்துலேருந்து தங்களை காத்துக்கொள்றதுக்காக 2 பேரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யணும்னு சொல்லி அந்த உடன்படிக்கையில் போட்டிருப்பாங்க. மொத்தமாக 2 தான். ஒன்று, 2 பேரும் கைப்பற்ற இடங்களை திரும்ப ஒப்படைக்கணும். இன்னொன்று, யாராவது நம்மளை தாக்க வந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும். இதுதான் 2 தான். பட் என்ன பண்ணியிருப்பாங்க ஆங்கிலேயர் அப்படின்னா, மராத்தியர் ஹைதருக்கு எதிராக போரிடும்போது ஆங்கிலேயர் உதவி செய்ய மாட்டாங்க. அதனால் ஹைதர் என்ன ஆவார் அப்படின்னா, டென்ஷன் ஆகி மறுபடியும் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவார். இதுதான் முதல் மைசூர் போரில் நடந்தது. 67 டு 69 நடந்தது. சென்னை உடன்படிக்கையின் மூலயமா ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. நமக்கு ஹைதர் அலியோட தளபதி யார் அப்படின்னா ஃபசலுல்லா கான். ஃபசலுல்லா கான் தான் ஹைதர் அலியோட தளபதி. அடுத்தது 2ஆம் மைசூர் போர். இது 80 டு 84 நடந்தது. இடையில் 82லேயே பார்த்தீங்கன்னா ஹைதர் புற்றுநோயால் இறந்துருப்பார். அதுக்கப்புறமா தான் நமக்கு திப்பு சுல்தான் அதை எடுத்து நடத்தியிருப்பார். ஸோ 2ஆம் மைசூர் போரில் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 80 டு 84 ஹைதர் அலியும் ஆங்கிலேயர் தான் மறுபடியும் அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டார் இல்லையா மராத்தியரோட போர் வரும்போது, அதனால் மறுபடியும் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. இது என்ன நடக்குது அப்படின்னா, அமெரிக்கா சுதந்திர போர் 1776 நடக்குது. 69 நமக்கு முதல் உலகப் போர் முடிஞ்சிருது. 1776 பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க சுதந்திர போர் ஒன்று நடக்குது. இதன் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பிரிட்டன் இருக்கு இல்லையா, இங்கிலாந்து, அதுக்கு எதிராக ஃப்ரான்ஸ், ஸ்பெயின் இந்த நாடுகள்லாம் சேர்ந்துருச்சு அமெரிக்க சுதந்திர போரில். 1776 காரணமாக ஃப்ரான்ஸும் ஸ்பெயினும் இங்கிலாந்துக்கு எதிராக கூட்டாக சேர்ந்துருச்சு. இந்த சூழலை சாதகமாக பயன்படுத்தி ஹைதர் என்ன பண்ணுறாருன்னா, கர்நாடகத்துக்கு படையெடுக்கிறாரு. கர்நாடகா மேலே ஆங்கிலேயர்களும் ஆசைப்படுறாங்க, ஹைதர் அலியும் ஆசைப்படுறாரு. ஸோ கர்நாடகத்துக்கு மேலே இவங்க இந்த பிரச்சனையில் இருக்காங்க இல்லையா, ஸோ நாம் இதுக்குள்ளே பூந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் கர்நாடகத்துக்குள்ளே பூந்துட்டார் படையெடுக்கிறதுக்கு. 1780 ஆற்காட்டை கைப்பற்றிடுறாரு. 1780 பார்த்தீங்க அப்படின்னா ஆற்காட்டை கைப்பற்றிடுறாரு. ஸோ இதுதான் நமக்கு 2ஆம் மைசூர் போரில் கொடுத்துருக்கிறது. ஹைதர் பார்த்தீங்க அப்படின்னா, ஹைதருக்கு எதிராக வந்த ஜென்ரல் அயர்கூட், இவர் பார்த்திங்கன்னா மதராஸை கடல் வழியாக முற்றுகையிட்டிருப்பார். ஆற்காட்டை 1780 ஹைதர் அலி கைப்பற்றினதுக்கு அப்புறமா ஹைதருக்கு எதிராக யார் வந்திருப்பாங்க அப்படின்னா, ஜென்ரல் அயர்கூட் அவர் வந்திருப்பார். எப்படி மெட்ராஸை முற்றுகையிடுறாருன்னா, கடல் வழியாக மதராஸை முற்றுகையிடுறாரு. அது போக நமக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற போரில் ஹைதர் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கூட் முன்னிலையில் பரிதாபமான தோல்வியை சந்திக்கிறார். 1780 ஆற்காட்டை கைப்பற்றினதுக்கப்புறமா ஹைதர் அலி ஹைதருக்கு எதிராக ஜென்ரல் அயர்கூட் மதராஸை முற்றுகையிட்டுருவார் கடல் வழியாக. முற்றுகையிட்டதுக்கப்புறமா பரங்கிப்பேட்டை போரில் ஹைதர் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கூட் முன்னிலையில் பரிதாபமான தோல்வியை சந்திப்பார்.
ஸோ இங்கே தான் இருக்குது. ஹைதர் என்ன பண்ணார் அப்படின்னா 80 வந்து ஆற்காட்டை கைப்பற்றிடுறாரு இல்லையா. அதுக்கப்புறமா அயர்கூட் மதராஸ் வழியாக கடல் வழியாக வந்து அதை முற்றுகையிட்டார் வங்காளத்திலேருந்து வந்து. இதுக்கு இடையில் ஹைதர் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் அரசையும் தன்னோட பிடிக்கில் கொண்டு வந்துடுறாரு. அதுங்காட்டியும் பரங்கிப்பேட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் வெற்றி கண்டுறாரு, தோல்வி அடைஞ்சிடறாரு நம்ம ஹைதர் அலி. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா ஹைதரோட மகன் திப்பு சுல்தான் பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணம் அருகே கர்னல் பிரைத் வெயிட்டை தோற்கடித்து சிறைப்பிடிப்பார் திப்பு சுல்தான். இவர் தோற்கடிக்கப்பட்டோனையும் ஹைதர் அலி தோற்கடிக்கப்பட்டோனையும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஸோ ஹைதரோட மகன் திப்பு வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கும்பகோணம், ஸோ தஞ்சாவூரை பிடிச்சிருப்பார் இல்லையா, ஆல்ரெடி இவர் கைப்பற்றிருப்பார். ஸோ இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கும்பகோணத்துக்கு அருகிலே கர்னல் பிரைத் வெயிட் அப்படிங்கிறவரை தோற்கடித்து அவரை சிறைப்பிடிச்சு வச்சுருப்பார் திப்பு சுல்தான். இதுக்கு இடையில் ஹைதர் அலி பார்த்திங்க அப்படின்னா 1782 புற்றுநோயால் மரணம் அடைஞ்சிருப்பார். ஹைதரோட மரணத்துக்கு பின்னாடி தான் நமக்கு போரில் யார் கலந்துக்குவாங்க அப்படின்னா திப்பு சுல்தான் வந்து தலைமையேற்றுக்குவார். இந்த போர் எப்படி முடிவுக்கு வரும் அப்படின்னா அங்கே சென்னை அமைதி உடன்படிக்கைன்னு ஒன்று நடந்தது இல்லையா, இங்கேயும் ஒரு உடன்படிக்கை நடக்கும். இவரும் டயர்டாயிருவார், சமாளிக்க முடியாமல் டயர்டாயிருவார். அதுக்கப்புறமா நமக்கு மங்களூர் முற்றுகைன்னு ஒன்று நடக்கும். மங்களூர் முற்றுகையின் போது தான் போரினோட கடைசி முக்கிய நிகழ்வாக இருந்தது. 2ஆம் மைசூர் போரோட கடைசி நிகழ்வுன்னு பார்த்தாங்கன்னா மங்களூர் முற்றுகை தான். ஸோ 1784 மங்களூர் அமைதி உடன்படிக்கைன்னு ஒன்று ஆங்கிலேயரும் திப்பு சுல்தானும் போட்டுக்குவாங்க. ஏன்னா 82 அவர் இறந்துடுறாரு, ஹைதர் அலி இறந்துடுறாரு. 84 திப்பு சுல்தானோட ஒரு உடன்படிக்கை போட்டுக்குவாங்க ஆங்கிலேயர்கள். அது என்ன உடன்படிக்கை அப்படின்னா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கைப்பற்றின பகுதி எல்லாம் 2 பேர் திருப்பி கொடுத்துக்குவாங்க. யாராவது அடிக்க வந்தாங்கன்னா என்ன அடிக்க வந்தாங்கன்னா நீ வந்து சாத்து, உன்னை அடிக்க வந்தாங்கன்னா நான் வந்து சாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரூரை மட்டும் நான் வச்சுக்கிறேன்ப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அதை வாங்கியிருப்பார் ஹைதர் அலி. இதில் மங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா இருதரப்பும் கைப்பற்றிய இடங்களை ஒருவருக்கொருவர் திருப்பி கொடுக்கணும். அப்புறம் எதுக்கு தான் இந்த சண்டைன்னு தெரியல. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் கைப்பற்றிய இடங்களை மறுபடியும் ஒருவருக்கொருவர் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி மங்களூர் முற்றுகையிலையும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா போரில் பிடிக்கப்பட்ட கைதிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ போரில் பிடிக்கப்பட்ட கைதிகளை விடுதலை பண்ணணும்னு சொல்லி இந்த மங்களூர் ஒப்பந்தத்தில் சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு மைசூரோட 2வது போராக பார்க்கப்படுது. 84 2வது போர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 3வது போர் ஒன்று ஆரம்பிக்குது. எப்போ அப்படின்னா 1790 92 வரைக்கும். இது 2 வருஷம்தான். 67 to 69 முதல் போர் 2 வருஷம்தான். 80 to 84 2வது போர் நடக்குது. இந்த 2வது போரில் வந்து அவர் இறந்துடுறாரு, தந்தை இறந்துடுறாரு, ஹைதர் அலி இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா மங்களூர் உடன்படிக்கையின் மூலியமாக அந்த போரை நிறுத்தி வைக்கிறாங்க. திரும்ப 3வது ஆரம்பிச்சிடுறாங்க. எப்போ அப்படின்னா 90 to 92 ஆரம்பிச்சுக்கிறாங்க. 3ஆம் மைசூர் போர் இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3வது மைசூர் போர் நடக்கும்போது ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலாக யார் இருப்பாங்க அப்படின்னா லார்டு காரன்வாலிஸ் இருப்பார். இவரெல்லாம் நம்ம போன பாடத்திலே பார்த்துருப்போம். நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருப்பார் அப்படின்னு. இந்த குடிமை பணியில் நீதி நிர்வாகத்திலலாம் நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த 3ஆம் மைசூர் போர் நடக்கும்போது அந்த 1790 92 நடக்கும்போது இவர் தான் காரன்வாலிஸ் அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார். திப்பு சுல்தானை பழி வாங்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் நிஜாம் மற்றும் மராத்தியரோட கூட்டணி அமைச்சிருப்பாங்க. ஹைதராபாத் நிஜாமோடையும் மராத்தியரோடையும் கூட்டணி அமைச்சிருப்பாங்க. ஆயிரத்தி 1782 அவங்க அப்பா இறக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சால்பை உடன்படிக்கையின் மூலயமா மராத்தியரும் ஆங்கிலேயரும் நட்புறவு ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஹைதர் அலி 1782 தான் புற்றுநோயால் இறக்குறாரு. அதே காலகட்டத்தில் சால்பை உடன்படிக்கை அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி மராத்தியரும் ஆங்கிலேயரும் நட்புறவை ஏற்படுத்திக்குவாங்க. இதனால் 3ஆம் மைசூர் போரில் திப்பு சுல்தானுக்கு எதிராக இருந்தாங்க. 3ஆம் மைசூர் போரில்
மராத்தியரோட நட்புறவு வச்சுக்கிட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, மராத்தியர் வந்து போர் பண்ணாங்க அப்படின்னா ஆங்கிலேயர் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதல் போரில் முடிவு பண்ணியிருப்பாங்க சென்னை உடன்படிக்கையில். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1782 சால்பை உடன்படிக்கைன்னு ஒன்று ஏற்படுத்தி அதன் மூலிமா மராத்தியரும் ஆங்கிலேயரும் ஒரே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிரும். ஸோ இதனால் 3ஆம் மைசூர் போரில் திப்புக்கு வந்து எதிராக இருப்பாங்க. இவங்க மராத்தியரும் ஆங்கிலேயரும் எதிராக இருப்பாங்க. திப்பு சுல்தான் பார்த்தீங்க அப்படின்னா யாரோட உதவி பெறறதுக்காக ராஜதந்திர முயற்சியில் ஈடுபடுறாரு அப்படின்னா பிரான்ஸ் மற்றும் கான்ஸ்டாண்டினோபிளோட ஆதரவை பெறறதுக்கு. ஸோ 3ஆம் மைசூர் போரில் உதவி பண்ணுறதுக்காக யார்கிட்ட ராஜதந்திர முயற்சியில் ஈடுபடுறாரு அப்படின்னா ஃப்ரான்ஸ்கிட்டையும் கான்ஸ்டாண்டினோபிள்கிட்டையும். ஆனால் வடிவேல் சொன்ன மாதிரி நம்மளோட ராஜதந்திரம் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒன்றும் நடந்திருக்காது. அதுக்கப்புறமா நமக்கு திருவிதாங்கூர் மீதான திப்புவின் தாக்குதலும் கொடுங்கலூரை கைப்பற்றியதும் தான் 3வது மைசூர் போர் தொடங்குறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ 3வது மைசூர் போர் தொடங்குறதுக்கான காரணம், ஒவ்வொரு போரும் எப்போ தொடங்குச்சு, எதுக்காக தொடங்குச்சு, எங்கே முடிஞ்சிச்சு, அதுக்கான காரணம், தொடங்கினதுக்கான காரணம், முடிச்சு வச்சதுக்கான காரணம், இதுதான் இந்த போர் சம்மந்தப்பட்டதில் நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த 3வது மைசூர் போர் தொடங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திருவிதாங்கூர். அது திருவிதாங்கூர் மீதான திப்புவோட தாக்குதலும் கொடுங்கலூரை கைப்பற்றியதும் தான் போர் தொடங்குறதுக்கு காரணமாக இருந்துச்சு. திப்புவோட தளபதியாக இங்கே இருந்தவர் யார் அப்படின்னா ஹுசைன் அலி. அவங்க அப்பாவோட தளபதியை பார்த்துட்டோம். இப்போ மகனோட தளபதி பார்த்தீங்க அப்படின்னா ஹுசைன் அலி. ஸோ ஹுசைன் அலி பார்த்தீங்க அப்படின்னா கர்னல் ஹார்டியிலிடம் கள்ளிக்கோட்டையில் தோற்றுருப்பார். திப்புவோட தளபதி எங்கே தோற்றார் அப்படின்னா கள்ளிக்கோட்டையில். கர்னல் ஹார்ட்லியிடம், ஹார்ட்லின்னு கூட வச்சுருக்கலாம், ஈஸியாவது வந்திருக்கும், ஹார்ட்லி. ஸோ ஹார்ட்லி கிட்ட வந்து ஹுசைன் அலி வந்து தோற்றுருப்பார். எங்கே அப்படின்னா கள்ளிக்கோட்டையில். ஸோ பதிலடியாக திப்பு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா திருவண்ணாமலையை கைப்பற்றியிருப்பார். என் தளபதி நீ பிடிச்சிட்டீலடா இருடா அப்படின்னு சொல்லிட்டு கள்ளிக்கோட்டையில் தோற்றவர், அதாவது ஹுசைன் அலி தளபதி கள்ளிக்கோட்டையில் தோற்றுருப்பார். அதுக்கு பதிலாக திப்பு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா திருவண்ணாமலையை கைப்பற்றியிருப்பார். ஸோ சிவனை வழிபடலான்னு நினச்சிருப்பார் போல். ஸோ திருவண்ணாமலையை கைப்பற்றியிருப்பார். பெங்களூரை கைப்பற்றுறதுக்கு ஆங்கிலேயர் முயற்சி பண்ணும்போது திப்புவால் எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கும் ஆங்கிலேயருக்கு. திருவண்ணாமலைக்கு அப்புறமா பெங்களூரை கைப்பற்றுறதுக்கு ஆங்கிலேயர் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு திப்பு எதிர்த்து நின்றுட்டுருப்பார். பொருட்கள் பற்றாக்குறை காரணமாக காரன்வாலிஸ் முதல்ல பின்வாங்கினார். சார் பெங்களூரை இப்போ கைப்பற்ற வேண்டாம், திப்பு வேறு எதிர்த்து நிற்கிறாரு, நம்மக்கிட்ட வேறு ஆயுதங்கள்லாம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால காரன்வாலிஸ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பின்வாங்கியிருப்பார். முதல்ல அவர் பின்வாங்கிறதுக்கான காரணம் அதுதான். பொருட்கள் பற்றாக்குறை காரணமாக முதல்ல பின்வாங்கியிருப்பார். பின்னர் மராத்தியர் ஆதரவு அளித்ததுனால ஆங்கிலேயரோட கூடுதல் வலிமை கிடச்சிருக்கு அவருக்கு. ஆங்கிலேயர்களுக்கு மராத்தியர்கிட்ட தான் ஒரு நட்புறவு ஆயிடுச்சா, அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு கூடுதல் வலிமை கிடச்சிருக்கும் மராத்தியர் ஆதரவு கொடுத்ததுனால. இதுக்கப்புறமா திப்பு வந்து தோல்வி அடைஞ்சிருப்பார். மராத்தியரோட ஆதரவுனால ஆங்கிலேயரோட வலிமை கூடிருச்சு. ஸோ ஸ்ரீரங்கப்பட்டணம் நமக்கு மைசூர்லேருந்து மைசூரோட தலைநகரம் 1610 எங்கே போச்சு, ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு போச்சு. ஸோ ஸ்ரீரங்கப்பட்டணத்தை முற்றுகையில் பார்த்தீங்க அப்படின்னா திப்பு வந்து தோல்வி அடைஞ்சிருப்பார். தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா அமைதி ஒப்பந்தத்திற்கு சம்மதிச்சிருப்பார். ஒவ்வொரு போர்லேயுமே வந்து அமைதி ஒப்பந்தம் நடந்திருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டணத்தை முற்றுகை இட்டதுக்கப்புறமா திப்பு தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறமா அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்திருப்பார், சம்மதிச்சிருப்பார். ஸோ 1792 தான் 90 to 92 3ஆம் மைசூர் போருங்கிறது நமக்கு 90 to 92. ஸோ 92 ஸ்ரீரங்கப்பட்டணம் அமைதி ஒப்பந்தம் முக்கியமானது. ஸோ நமக்கு எப்போ போர் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத ஞாபகத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த அமைதி ஒப்பந்தம் பற்றி கேட்கும்போது அந்த ஆண்டு தான் போர் முடிஞ்ச ஆண்டும் அமைதி ஒப்பந்தமாக போடப்பட்ட ஆண்டும் ரெண்டும் ஈக்குவல், ஒரே இதாக தான் இருக்கும். ஸோ 1792 ஸ்ரீரங்கப்பட்டணம் அமைதி ஒப்பந்தம் முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த ஒப்பந்தத்தில் என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா திப்பு தனது ஆட்சி பகுதிகளில் பாதி நிலங்களை
திருப்பி முதல்லலாம் பார்த்திங்கன்னா 2 போரில் பார்த்திங்க அப்படின்னா அவங்கவுங்க கைப்பற்றினதை திருப்பி ஒப்படைச்சிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தோல்வி அடைஞ்சு தானே அமைதி ஒப்பந்தத்துக்கு சம்மதிக்கிறாரு. அதனால் பாதி இடத்த பிடுங்கிக்கிறாங்க ஆங்கிலேயர். ஸோ பாதி நிலங்களை ஆங்கிலேயருக்கு ஒப்படைக்கணும். போதாக்குறைக்கு 3 கோடி ரூபாய் இழப்பீடாக கொடுக்கணும். அது போக தன்னோட 2 மகன்களை, திப்புவோட 2 மகன்கள் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. ஸோ அந்த 2 பசங்களையும் பிணை கைதிகளாக ஆங்கிலேயரோட ஒப்படைக்கணும். இதுதான் ஸ்ரீரங்கப்பட்டண அமைதி ஒப்பந்தத்தில் போடப்பட்டது. பாதி நிலங்களை கொடுத்துடணும். இதுதான் ஸ்ரீரங்கப்பட்டண கோட்டை. பாதி நிலங்களை கொடுத்துடணும். 3 கோடி ரூபாய் இழப்பீடாக கொடுக்கணும். அது போக தன்னோட 2 மகன்களை பிணை கைதிகளாக கொடுக்கணும். ஸோ இந்த 2 மகன்கள் பிணை கைதிகளாக அங்கே இருக்கிறவங்க கடைசியில் 1857 நடக்கிற பெருங்கிளர்ச்சிக்கு இவங்க தான் காரணமாக இருப்பாங்களோ அப்படின்னு எல்லாம் சந்தேகித்து கடைசியில் அவங்க மேலே எந்த குற்றமும் நிரூபணம் ஆகாமல் இவங்களை 2 பேர்த்தையும் கல்கத்தாவை அனுப்பிடுவாங்க. 1857 பெருங்கிளர்ச்சி நடந்தப்போ இவங்க 2 பேர்த்தையும் தூக்கி கல்கத்தாவுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இவங்கள பிணை கைதிகளாக ஆங்கிலேய இடத்துல ஒப்படைக்கப்பட்டுட்டாங்க. ஆங்கிலேயர் பெற்ற பகுதின்னு நம்ம என்னத்தை பார்ப்போம் அப்படின்னா மலபார், திண்டுக்கல், பாரமஹால், நம்ம சேலம் மாவட்டம் தான். ஸோ இதெல்லாமே ஆங்கிலேயர் பெற்ற பகுதிகள். அதுபோக திப்பு குடகு பகுதியும் இழந்துடுறாரு. இவருக்கு கீழே தான் குடகு பகுதி இருந்துச்சு. ஸோ இவர் குடகு பகுதி இழந்தோன்னே என்ன ஆயிடுது, அது ஆட்டோமேட்டிக்காக குடகோட சிற்றரசராக இருக்கக்கூடிய குடகோட சிற்றரசர் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு கீழ்ப்பணிய நேர்ந்தது. திப்புவோட மகன்கள் 1794 பிணை கைதியிலிருந்து விடுவிக்கப்படுவாங்க. 1794 பிணை கைதியிலிருந்து விடுவிக்கப்படுவாங்க. 1792 பிணை கைதிகளை அடமானம் வச்சுருப்பாங்க. 1794 பிணை கைதிகளிலிருந்து விடுவிக்கப்படுவாங்க. அதுபோக 1796 மைசூர் அரசர் 9ஆம் சாம்ராஜ் இறந்திருப்பார். திப்பு புதிய அரசர் அந்த இடத்துக்கு நியமிச்சிருப்பார். மைசூரோட அரசர் 9ஆம் சாம்ராஜ் இறந்ததுக்கப்புறமா 96 அவர் இறந்ததுக்கப்புறமா திப்பு புதிய அரசரை நியமிச்சிருப்பார். ஸோ ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் ஒரே நிமிஷம் 1794 திப்புவோட மகன்கள் பிணை கைதிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மே 29ஆம் தேதி அவங்க விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா மைசூரோட அரசர் 9ஆம் சாம்ராஜ் 1796 இருந்திருப்பார். அடுத்த அரசரை நியமிக்கும் முறை பார்த்திங்கன்னா வழக்கத்தை திப்பு எப்படி ஒரு வழக்கமாக நியமிக்கணுமோ அதை ஃபாலோ பண்ணல. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணல. 9வது அரசர் இறந்ததுக்கப்புறமா மைசூருக்கு அரசரை நியமிக்கிறதுல முறையான வழக்கத்தை திப்பு பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மொரீஷியஸ்லேருந்து ஃப்ரெஞ்சு ஆட்சி. ஸோ மொரீஷியஸில் ஃப்ரெஞ்சு ஆட்சி பார்த்திங்க. அங்கேருந்து கவர்னர் மாலரிக் பார்த்திங்கன்னா திப்புவுக்கு ஆதரவு அறிவிச்சிருப்பார். ஃப்ரெஞ்சு ஆட்சி இல்லையா, அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக தான் ஃப்ரெஞ்சுக்காரங்க இருந்திருப்பாங்க புதுச்சேரியில், பாண்டிச்சேரியில். ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரர் கவர்னர் மாலரிக் திப்புவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பார். மொரீஷியஸ்லேருந்து கவர்னர் மாலரிக் திப்புவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பார். 1798 ஜூலையில் திப்பு பார்த்திங்க அப்படின்னா பிரான்ஸ் மற்றும் நெப்போலியனோட தொடர்பு வச்சுருப்பார். இதனால் என்ன ஆகுனா வெல்லஸ்லி, யார் இந்த வெல்லஸ்லி, நமக்கு துணைப்படை திட்டத்தை கொண்டு எல்லாரையும் பிடிச்சி எல்லா ஆட்சியும் பிடிச்ச மேதாவி இவர் தான், வெல்லஸ்லி தான். ஸோ இதெல்லாம் நமக்கு போன பாடத்தில் பார்த்தது இல்லையா, ஞாபகப்படுத்திக்கலாம். ஒரு பேர் பார்க்கும்போது அவங்கள பற்றி என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கலாம். அப்படி படிக்கும்போது தான் நமக்கு முன்னாடி படித்தது பின்னாடி படித்தது இதெல்லாமே நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். இதில் வெல்லஸ்லி என்ன பண்ணிடுவார்னா காண்டாயி 4ஆம் மைசூர் போருக்கு அறிவிப்புற்றுவார். 1798 ஜூலையில் திப்பு ஃப்ரான்ஸ்கிட்டையும், ஏன்னா ஃப்ரான்ஸ் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, ஃப்ரான்ஸு ஸ்பெயின் எல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிராக அந்த அமெரிக்க சுதந்திர போர் நடந்தப்போ 1776 நடந்தப்போ சேர்ந்துருப்பாங்க இல்லையா,
அதனால் இவர் வெல்லஸ்லி ஆங்கிலேயர் தானே, ஆங்கிலேயர் கீழே இருக்கிறவர் தானே, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா காண்டாயி 4ஆம் மைசூர் போருக்கு இது காரணமாக இருந்ததுன்னு சொல்லப்படுது. 4ஆம் மைசூர் போருக்கான காரணம் திப்பு வந்து 1798 ஃப்ரான்ஸ் மற்றும் நெப்போலியனோட தொடர்பு வச்சதுனால தான் இது நடந்திருக்கு. இது நடந்ததுக்கான காரணம் இதுதான். யார் அப்போ அப்படின்னா வெல்லஸ்லி. 4வது மைசூர் போரில் வெல்லஸ்லி தான் வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார். காரன்வாலிஸ் 3வது மைசூர் போரில் இருந்தார். 4வது மைசூர் போரில் யார் கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்க அப்படின்னா வெல்லஸ்லி தான். ஸோ 4ஆம் மைசூர் போர் நமக்கு எப்போ நடக்குது அப்படின்னா 1799 நடக்குது. நமக்கு மொத்தமாக 1767 கேப் விட்டு 1799 வந்து நிற்கிது மைசூர். 4 போர் மைசூரும் இப்படி தான் நடந்திருக்கு. 1799 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ 4ஆம் மைசூர் போர் இது 1799 நடந்தது. ஸோ இது இப்போ வந்து இதில் வந்து யார் வந்து கவர்னர் ஜெனரலாக இருக்காங்க அப்படின்னா லார்டு வெல்லஸ்லி தான் கவர்னர் ஜெனரலாக இருக்கார். திப்பு சுல்தான் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸோட நட்பு மற்றும் இராணுவ ஒப்பந்தம் செய்கிறதுக்காக முயற்சி பண்ணார். ஃப்ரான்ஸ் கூட நட்பு மற்றும் இராணுவ ஒப்பந்தம் செய்கிறதுக்காக முயற்சி பண்ணார். அதனால் 1796 பாரிஸ்க்கு தூதர்கள் அனுப்புகிறாரு. 96 வந்து இந்த 4வது இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 96 பாரிஸ்க்கு தூதர்கள் அனுப்புகிறாரு. எதுக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், இராணுவ ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து இந்த ஆங்கிலேயர்களை என்னால் உங்களோட சப்போர்ட் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்கள எதிர்த்து நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸில் தூதர்கள் அனுப்பியிருப்பார் 1796. 1797 மொரீஷியஸ்லேருந்து ஃப்ரெஞ்சு தூதர் வந்து ஒருத்தர் வருவார். இவர் 96க்கு பாரிஸ்க்கு அனுப்புகிறாரு தூதர்களை. நமக்கு 97 மொரீஷியஸ்லேருந்து, அங்கேயும் ஃப்ரெஞ்சு ஆட்சி தானே, ஸோ அங்கேருந்து தூதர் ஒருத்தர் வருகை தருவார் இங்கே. இதன் மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டணம் தலைநகர் மாற்றப்பட்டுச்சு இல்லையா 1610. அந்த ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் ஜேக்கோபியான் கழகம் தொடங்கப்பட்டது. ஸோ ஜேக்கோபியான் கழகம் எங்கே தொடங்கப்பட்டதுன்னா ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் தான் தொடங்கப்படுது. எதுக்காக அப்படின்னா ஃப்ரெஞ்சு குடியரசோட நட்புக்காக தான். ஸோ ஃப்ரெஞ்சு குடியரசோட கொடி ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் ஏற்பட்டது. இதுவும் அவங்க மேலே இருக்கிற நட்பின் காரணமாக தான். ஃப்ரான்ஸோட நட்பு காட்டும் நோக்கத்தில் தான் ஸ்ரீரங்கப்பட்டணத்தோட ஃப்ரெஞ்சு குடியரசோட கொடி பறக்க விட்டுருப்பார் இந்த திப்பு அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் நமக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஜேக்கோபியர் கழகம் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கோபமடைஞ்ச வெல்லஸ்லி துணைப்படை திட்டத்தை குறித்து திப்புவுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. எப்பா, நான் ஒரு துணைப்படை திட்டத்தின் மூலயமா நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன், நீ இராணுவ உதவியெல்லாம் வெளியே இருந்து எங்கேயும் வாங்கக்கூடாது, என்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லியிருப்பேன் துணைப்படை திட்டத்தின் மூலயமா, நீ அதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் இந்த வெல்லஸ்லி. ஆமாம், மறக்கலை, பட் நான் அதை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி துணைப்படை திட்டத்தோட அந்த ஒப்பந்தத்தை திப்பு வந்து மறுத்திருப்பார். ஸோ இங்கே தான் நம்ம பார்த்ததில் இந்த இதில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு துணைப்படை திட்டத்தை பற்றி திப்புவுக்கு ஞாபகப்படுத்தியிருப்பார் வெல்லஸ்லி. ஆனால் என்ன நடக்கும், அந்த ஒப்பந்தத்தை துணைப்படை ஒப்பந்தத்தை வந்து திப்பு வந்து மறுத்திருப்பார். இதன் விளைவாக தான் நமக்கு 1799 4ஆம் மைசூர் போர் தொடங்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெஞ்சோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஒரு இராணுவ ஒப்பந்தம் கேட்டது காரணமாக மாறிடுச்சு. 1799 4ஆம் மைசூர் போர் காரணமாக மாறிடுச்சு. கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னா ஜெனரல் டேவிட் பெயட் தலைமையில் ஆங்கிலேயர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டணத்தை தாக்கியிருப்பாங்க. 1799 4ஆம் மைசூர் போர் தொடங்கப்பட்ட போது ஜெனரல் டேவிட் பெயட் அப்படிங்கிறவர் அவரோட தலைமையில் ஆங்கிலேயர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டணத்தை தாக்கியிருப்பாங்க. மைசூரோட தலைநகரான ஸ்ரீரங்கப்பட்டணத்தை தாக்கியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தான் போரோட இறுதியில் ஐரோப்பிய படை வீரனால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார். 1799 யாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னா ஐரோப்பிய படை வீரனால் தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார். திப்புவோட சாவோட மைசூர் சுல்தான்களோட ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கும்.
இதுக்கப்புறமா மீண்டும் 1760க்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1799 திப்பு இறந்ததுக்கப்புறமா உடையார் வம்சம் மீண்டும் ஆட்சிகள் அமர்த்தப்பட்டது. 1578 1760 வரைக்கும் உடையார் வம்சம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஹைதர் அலி கைப்பற்றி நாட்டை நடத்திட்டு இருப்பார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1799 ஹைதர் அலியோட மகன் திப்பு இறந்ததுக்கப்புறமா உடையார் வம்சம் மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுறாங்க. இதுதான் தென்னிந்தியாவில் கம்பெனி ஆட்சியோட உண்மையான தொடக்கமாக அமைஞ்சது. ஸோ இந்த பாயிண்ட்டை ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் தென்னிந்தியாவில் கம்பெனி ஆட்சியோட உண்மையான தொடக்கமாக அமைஞ்சது. உடையார் வம்சம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா நடந்தது. திப்புவோட மகன்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலூரில் சிறை வைக்கப்பட்டு 1806 கிளர்ச்சிக்கு பிறகு கல்கத்தாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பாங்க. 1806 கிளர்ச்சிக்கு பிறகு கல்கத்தாவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ திப்பு இறந்துடுறாரு ஐரோப்பிய படை வீரனால். அதுக்கப்புறமா அவர்களோட மகன்கள் 2 பேரையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேலூர் சிறையில் வச்சுருப்பாங்க. 1806 கிளர்ச்சிக்கு பிறகு கல்கத்தாவுக்கு அவங்க 2 பேர்த்தையும் நாடு கடத்தியிருப்பாங்க. கல்கத்தாவுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நாம் அடுத்தது இந்த 4 மைசூர் போரையும் பார்த்தாச்சு. அடுத்தது தென்னக பாளையக்காரர்களோட தொடக்க கால எதிர்ப்பு. ஸோ பாளையக்காரர்கள் நமக்கு யார், ஒரு சின்னதாக ஒரு அரசாங்கம் ஒரு நிலப்பகுதியை கொடுத்து ஆட்சி செய்ய சொல்லியிருப்பாங்க, அதுதான் பாளையம். அந்த ஆட்சி செய்யக்கூடியவங்கள தான் நம்ம பாளையக்காரர்கள்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் INMல பார்த்துருப்போம். என்ன பாடத்தில் பார்த்துருப்போம் அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகளில் பார்த்துருப்போம். எப்படி பாளையக்காரர் முறை உள்ளே வந்தது, முதல்ல எங்கே வந்தது, நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல வரல, அது எங்கே முதல்ல வந்தது, எத்தனை பாளையங்கள் இருந்தது, இதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்லேயே பார்த்துருப்போம். கொஞ்சமாக பார்த்துருப்போம் 10thலேயே, அதனால் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு வருஷ கேப்பில் நம்ம ரொம்ப வளர்ந்துருப்போம் பார்த்திங்களா. இதில் கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகளை இதில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ பாளையங்களோட தோற்றம் அப்படிங்கிறது நமக்கு விஜயநகரோட பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னாடி மதுரையை யார் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா நாயக்கர்கள். ஸோ நாயக்கர்கள், வேலு நாயக்கரையா அப்படிமோ இல்லையா. ஸோ அந்த மாதிரி நாயக்கர் தான் ஆட்சி பண்ணிகிட்ருப்பாங்க மதுரையை. விஸ்வநாத நாயக்கரும் அவரோட அமைச்சராக இருக்கக்கூடிய தளவாய் அரியநாதர் தலைமைகளையும் 72 பாளையங்கள் மொத்தம் உருவாக்கப்படுது. மொத்தம் நமக்கு எத்தனை பாளையங்கள் உருவாக்கப்படுது அப்படின்னா 72 பாளையங்கள். யார் நமக்கு தமிழ்நாட்டில் உருவாக்குறாங்க அப்படின்னா இந்த விஸ்வநாத நாயக்கரும் தளவாய் அரியநாதர் அவரோட அமைச்சராக இருக்கக்கூடிய தளவாய் அரியநாதரும் தான் 72 பாளையங்களை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ பாளையக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரசுக்கு, மன்னருக்கு வருடத்துக்கு ஒரு டைம் கப்பம் கட்டணும். அப்போ ஏதாவது புரட்சி நடக்குது, கிளர்ச்சி நடக்குது, எதிரி நாட்டிலேருந்து படைகள் வருது போருக்கு அப்படின்னா அதுக்கு தேவையான படையும் இந்த பாளையக்காரர்கள் கொடுத்து ஒத்துழைக்கணும். இதுதான் பாளையக்காரரோட பணி. அரசுக்கு ஒரு வருடம் கப்பம் கொடுக்கணும், 2வது தேவை ஏற்படும் போது படை வழங்கி கடமையாற்றணும். இதுதான் இவங்களோட கடமை. அந்த சிற்றரசு ஆட்சி பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாளையக்காரர்கள் சட்டம் ஒழுங்கு, நீதி வழங்குறது, வரி வசூலிக்கிறது, இந்த அதிகாரத்திலெல்லாம் இவங்க பார்த்துக்குவாங்க. பாளையக்காரர்களுக்கு கொடுத்தப்பட்ட நிலப்பகுதிகளில் ஏதாவது பஞ்சாயத்து நடக்குது, அங்கே வரி வசூலிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க பாளையக்காரர்கள் பார்த்துக்குவாங்க. ஸோ பாளையங்கள் நமக்கு 2 பாளையங்களாக இருக்கும். மேற்கு பாளையங்கள், அதை மறவர் பாளையங்கள்னு சொல்லுவோம். அடுத்தது கிழக்கு பாளையங்கள், இங்கே யார் இருப்பாங்க அப்படின்னா தெலுங்கு நாயக்கர்கள் இருப்பாங்க. ஸோ பாளையங்கள் நமக்கு 2 பாளையங்கள். இந்த 2 பாளையங்கள் தான் 2 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கும் பாளையங்களை. ஸோ திருநெல்வேலியோட மேற்கு பகுதியில் யார் இருப்பாங்கன்னா மறவர்கள் இருப்பாங்க, அவங்களாம் மறவர் பாளையக்காரர்கள். அடுத்தது கரிசல் நிலப்பரப்புகள்னு சொல்லக்கூடிய கிழக்கு பகுதியில் தெலுங்கு பேசும் நாயக்கர்கள் இருப்பாங்க. அடுத்தது நமக்கு பாளையக்காரர்களோட கிளர்ச்சி. நமக்கு பாளையக்காரர்களோட கிளர்ச்சிக்கு முன்னாடி பாளையக்காரர் முறை எப்படி தோன்றது அப்படிங்கிறத இந்த இதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ்குள்ளே நமக்கு இது தான் கொடுத்துருப்பாங்க. 1530களில் தான் தோன்றுச்சு இந்த பாளையக்காரர் முறை. இந்தியாவில் 1530களில் தான் தோன்றினது. ஸோ முதல்ல இதை யார் பின்பற்றினாங்க அப்படின்னா நாம் இல்லை, வாராங்கல ஆண்ட காகத்திய அரசர் பிரதாபருத்ரன், இவர் காலத்தில் தான் முதல்ல இந்த பாளையக்காரர் முறையை பின்பற்றுவாங்க.
பாளையக்காரர் அப்படிங்கும்போது போரில் பங்கேற்கும் நிபந்தனையோட பாசறையையும் நிலப்பரப்பையும் வச்சுருக்கிறவங்க. பாளையக்காரர்னால் நமக்கு யார்? போரில் பங்கேற்கிற நிபந்தனையோட பாசறையையும் நிலப்பரப்பையும் வச்சுருக்கிறவங்க தான் பாளையக்காரர்கள். ஸோ பாளையக்காரர் முறைக்கு முன்னாடி நமக்கு என்ன இருந்தது இந்தியாவில் அப்படின்னா, சேர்வைக்காரர்கள், தலையாரிகள், இவங்கெல்லாம் வரி வசூல் பண்ணி காவல் பணியில் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. யார்? பாளையக்காரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி யார் காவல் பணியில் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க, வசூலிச்சுட்டு இருந்தாங்க வரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான். சேர்வைக்காரர்கள், தலையாரிகள், இவங்கெல்லாம் வரியை வசூலித்து காவல் பணியில் ஈடுபட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா நமக்கு பாளையக்காரர்கள் இந்த சேர்வைக்காரர்களையும் தலையாரிகளையும் அவங்களோட கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பாளையக்கார முறையை ஆற்காடு நவாப் ஏற்றுக்குவார். ஊரெல்லாம் கடன் வாங்கியிருப்பார் நிலத்தை வச்சு. ஸோ அதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆற்காடு நவாப் இருக்கார் இல்லையா, அவர் பாளையக்கார முறையை ஏற்றிருப்பார். நிலவரி வசூல் செய்யும் உரிமையை இந்த ஆற்காடு நவாப் என்ன பண்ணியிருப்பார்? எல்லா பக்கமும் கிராமத்தை வச்சு கடன் வாங்கினதுனால நிலவரி வசூல் பண்ணுற உரிமையை கம்பெனிக்கு நவாப் வழங்கிடுவார். ஸோ அங்கே தான் நமக்கு கான் சாஹிப் அப்படின்னா யூசுப் கான். ஸோ கான் சாஹிப்னு சொல்லக்கூடிய யூசுப் கான் வருவார். ஸோ யூசுப் கானுக்கு 2 பேர், ஒன்று கான் சாஹிப், ஒன்று யூசுப் கான். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. இவரோட இயற்பெயர் இது கிடையாது, இந்த இஸ்லாமியர் பெயர் கிடையாது, அவர் ஒரு இந்து. ஸோ அவரோட பேர் மருதநாயகம். நல்லா இருக்குல்ல? ஸோ மருதநாயகன் தான் பார்த்தீங்க அப்படின்னா யூசுப் கானாக பின்னாட்களில் மாறுறாரு. யூசுப் கானோட விடாமல் கான் சாஹிப்னு இன்னொரு பேரையும் வச்சுக்கிறாரு. ஸோ இவர் கிழக்கிந்திய கம்பெனியில் என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, இந்திய படையோட வீரர்களுக்கு தலைவராக இருந்தார். அந்த தலைவராக மட்டும் இருக்க மாட்டார், படத்தலைமையோடு சேர்த்து வரி வசூலிக்கும் பொறுப்பையும் ஈடுபட்டிருப்பார். இவர் தான் கான் சாஹிப். என்ன பண்ணியிருப்பார்? கிழக்கிந்திய கம்பெனி படையில் இந்திய வீரர்களுக்கு தலைவராக இருப்பார். இந்திய படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த படையில் இந்தியர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த இந்திய வீரர்களுக்கு இவர் தான் தலைமையாக இருப்பார். ப்ளஸ் தலைமையோடு சேர்த்து வரி வசூலிக்கும் பொறுப்பையும் பார்த்துட்ருப்பார். இவர் அதாவது ஆற்காடு நவாப்போட வேண்டுகோள் படி 1755 கான் சாஹிப் உதவியோட மதுரை திருநெல்வேலி பகுதியில் படையெடுப்பார். கான் சாஹிப் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை திருநெல்வேலி பகுதியில் படையெடுப்பார் 1755. அதுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க ஆட்கள் அப்படின்னா 500 ஐரோப்பியர் ப்ளஸ் 200 சிப்பாய்கள் இவருக்கு உதவிக்காக கொடுத்துருப்பாங்க. பாளையங்களில் நுழையிறதுக்கு. எந்த பாளையத்தில் நுழையணும்? திருநெல்வேலி பகுதிகளை படையெடுக்கணும். ஸோ இங்கே திருநெல்வேலி பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிறது யார்? நமக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன், நம்மாள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே நம்மாள் தான். நம்ம அவரை மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னா, அவரோட கேரக்டரை சிவாஜி பண்ணியிருப்பார் இல்லையா, அதனால் நமக்கு அப்படி பளிச்சுன்னு ஞாபகம் இருக்கும். அதனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1755 கான் சாஹிப்போட உதவியோட ஆற்காடு நவாப் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை திருநெல்வேலி பகுதியில் படையெடுத்திருப்பார் 1755. அதுக்கு உதவி கொடுத்தது எத்தனை பேர்? 500 ஐரோப்பியர், 200 சிப்பாய். இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் உதவிக்கு கொடுத்துருப்பாங்க ஆற்காடு நவாப்புக்கு பாளையங்களுக்குள்ளே நுழையிறதுக்காக. ஸோ கம்பெனி நிர்வாக தலையீட்டுக்கு பாளையக்காரர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீ யாருப்பா உள்ளே எங்களை பஞ்சாயத்து பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கம்பெனியோட நிர்வாக தலையீட்டுக்கு பாளையக்காரர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இதுக்கிடையில் என்ன நடக்கும் அப்படின்னா, மாபூஸ்கார் யார் அப்படின்னா ஆற்காடு நவாப்போட அண்ணன், எல்டர் பிரதர். ஸோ அவர் நவாப்போட பிரதிநிதியாக நியமிக்கப்படுவார். மாபூஸ்கான் பார்த்தீங்க அப்படின்னா நவாப்போட பிரதிநிதியாக நியமிக்கப்படுவார். மாபூஸ்கான் ஹெரான் திருநெல்வேலிக்கு படையெடுத்து மதுரையை கைப்பற்றுவார். மாபூஸ்கானும் ஹெரானும் திருநெல்வேலிக்கு படையெடுத்து மதுரையை கைப்பற்றிடுவாங்க. கர்னல் ஹெரானும் திருநெல்வேலிக்கு படையெடுத்து செல்கிறாங்க இல்லையா. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மதுரையை கைப்பற்றிடுவாங்க. இதுக்கப்புறமா கட்டபொம்மன் பாஞ்சாலக்குறிச்சியோட பாளையக்காரர், அவர் பாஞ்சாலக்குறிச்சியும் ஆட்சி செஞ்சிட்ருப்பார். மதுரையை பிடிச்சதுக்கப்புறமா அப்படியே வர வழியில் நடக்கிறது. கட்டபொம்மன் பார்த்தீங்க அப்படின்னா பாஞ்சாலக்குறிச்சியோட பாளையக்காரர், அவர் தான் அங்கே ஆட்சி செஞ்சிட்ருப்பார். அவர் அப்பா இறந்ததுக்கப்புறமா இவர் எடுத்து நடத்திட்டுருப்பார். தலைமை தாங்கி நடத்திட்டுருப்பார் அந்த பாளையத்தை, பாஞ்சாலக்குறிச்சி பாளையத்தை.
இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பூலித்தேவர். ஸோ பூலித்தேவர் யார்? நெற்கட்டும் சேவல் கோட்டை பாளையத்தை சேர்ந்தவர். அவர் தான் வந்து நெற்கட்டும் சேவலை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தவர், அந்த பாளையத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர். இவருக்கு மேற்கு பாளையக்காரர்களோட ஆதரவெல்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போது ஆரம்பத்தில், பின்னாட்களில் பார்க்கும்போது அவரோட பூலித்தேவரோட பின்னாட்களில் பார்க்கும்போது இப்போ மேற்கு பாளையங்கள் எவ்வளோ உதவி செஞ்சதோ அப்போ வந்து உதவி செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்சை வந்து ஆங்கிலேயர் ஆட்சி பிடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களால பூலித்தேவருக்கு உதவி பண்ண முடியாதுங்கிறதுனால இவங்க வந்து உல்ட்டா பல்ட்டி அடிச்சிருப்பாங்க. உடனே வந்து நாம் போய் மாட்டிக்கிறதுக்கு பதிலாக நாம் வந்து நாம்ளே அப்ரூவலாக மாறிடலாம், அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடலான்னு சொல்லிட்டு பின்னாட்கள் இந்த மேற்கு பாளையக்காரர்கள்லாம் போய் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூலித்தேவருக்கு தான் இந்த மேற்கு பாளையக்காரர்கள் வந்து ஆதரவு கொடுத்துருப்பாங்க. ஸோ மதுரையை கைப்பற்றிட்டு ஹெரான் ஊர் திரும்புகிற வரையில் போகிற போக்கில் வந்து இந்த நெற்கட்டும் சேவலை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பார். ஆனால் வந்து பீரங்கி பற்றாக்குறை ப்ளஸ் அந்த சிப்பாய்களுக்கு ஊதிய சிக்கல், இதனால் வந்து இந்த பூலித்தேவர் மேலே தாக்குதல் நடத்துறது கைவிடப்பட்டிருக்கும். மதுரையிலேருந்து வரும்போதே அப்படியே நெற்கட்டும் சேவலையும் பிடிச்சிட்டு வந்துடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்களா என்னமோ தெரியல. ஸோ இவர் போவார், பட் அதை வந்து செயல்படுத்த மாட்டார். காரணம் என்னென்னா, பீரங்கி இருக்காது. ஆல்ரெடி வந்து மதுரையை பிடிச்சிட்டு தானே வராரு. ஸோ அங்கேயே பீரங்கி பற்றாக்குறையாக இருக்கும், பத்தாக்குறைக்கு ஊதிய சிக்கல் நடந்திருக்கும். இதனால் ஹெரான் வந்து பூலித்தேவர் மேலே செய்யக்கூடிய தாக்குதல் வந்து கைவிடப்பட்டிருக்கும். ஸோ நவாப் சந்தா சாஹிப்போட பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நவாப் சந்தா சாஹிப்போட பிரதிநிதிகள் யார் அப்படின்னா, மியானா, முடிமையா, நபிகான் கட்டக். ஸோ இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா நவாப் சந்தா சாஹிப்போட பிரதிநிதிகள். இவங்க யாருக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னா, பூலித்தேவருக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க. பூலித்தேவரோட நெருக்கமாக இருந்த அந்த பாளையங்கள் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இவைகள் தான்: ஊற்றுமலை, சுரண்டை, தளவன்கோட்டை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, ஊர்க்காடு, சேத்தூர், கொல்லங்கொண்டான், வடகரை, இது எல்லாமே மேற்கு பாளையங்கள். ஸோ இவங்கெல்லாம் வந்து பூலித்தேவரோட நெருக்கமாக இருந்த பாளையங்கள். நம்ம பூலித்தேவர் ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக திருவிதாங்கூர் ஆட்சியாளர்கிட்ட உதவி கேட்டிருப்பார். நான் களக்காட்டு பகுதியை, அவங்களோட திருவிதாங்கூர் களக்காட்டு பகுதியை மீட்டு தரதா சொல்லி வாக்குறுதி கொடுத்து அவங்கக்கிட்ட, திருவிதாங்கூர் ஆட்சிக்கிட்ட வந்து பூலித்தேவர் வந்து கூட்டமைப்பை வச்சுருப்பார். மாபூஸ்கான். அடுத்தது மாபூஸ்கான் யார்? நமக்கு நவாப்போட அண்ணன், மூத்த அண்ணன். ஸோ இவர் அதுக்காட்டி என்ன பண்ணியிருப்பாருன்னா, நவாப் பார்த்திங்க அப்படின்னா மாபூஸ்கானுக்கு நவாப் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, 1000 கம்பெனி வீரர்கள் ப்ளஸ் 600 கூடுதல் வீரர்களை அனுப்பியிருப்பார். அதுபோக கர்நாடகத்திலிருந்து குதிரைப்படை மற்றும் காலாட்படை வந்ததால் மாபூஸ்கானோட படைபலம் அதிகரிச்சிருக்கும். பூலித்தேவரை எதிர்க்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ பூலித்தேவரை எதிர்க்கிறதுக்காக இதெல்லாம் வந்து இவர் சேர்த்துக்கிட்டு வருவாரா? ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, திருவிதாங்கூர்கிட்ட இருந்து 2000 போர் வீரர்களை வாங்கியிருப்பார். அதை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருப்பார் மாபூஸ்கானை பார்த்தீங்க அப்படின்னா, மாபூஸ்கானுக்கு பூலித்தேவர் இது பண்ணுறதுக்காக நவாப் 1000 கம்பெனி வீரர்களையும் 600 கூடுதல் வீரர்களையும் போதாகுறைக்கு கர்நாடகத்திலேருந்து வேறு இறக்குமதி பண்ணியிருப்பார். குதிரைப்படையையும் காலாட்படையும் ஏதோ ஹீரோயின் இறக்குமதி பண்ணுற மாதிரி இறக்குமதி பண்ணி மாபூஸ்கானுக்கு வந்து படைபலத்தை கொடுத்துருப்பார். கூடுதலாக அதிகாரத்தை கூடுதலாக அந்த படைபலம் அதிகரிச்சிருக்கும் அவருக்கு. பட் திருவிதாங்கூரோட பூலித்தேவர் கூட்டு போச்சு 2000 வீரர்கள் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி களக்காட்டு போரில் பார்த்தீங்க அப்படின்னா மாபூஸ்கானை தோற்கடிச்சிருப்பார் நம்ம பூலித்தேவர். ஸோ 1000 கம்பெனி வீரர்கள், 600 கூடுதல் வீரர்கள், போதாகுறைக்கு கர்நாடகத்திலேருந்து இறக்கப்பட குதிரைப்படை, காலாட்படை, இது எல்லாத்தையும் மாபூஸ்கான் வச்சுருந்தாலும், நவாப்போட அண்ணன் வச்சுருந்தாலும், திருவிதாங்கூர்லேருந்து 2000 வீரர்களை வாங்கி களக்காட்டு போரில் தான் மாபூஸ்கானை தோற்கடிச்சிருப்பார் நம்ம பூலித்தேவர். நெற்கட்டும் சேவல் பாளையத்தார பூலித்தேவர் வந்து அங்கே தான் வந்து தோற்கடிச்சிருப்பார். 1756 63 வரைக்கும் இந்த களக்காட்டு போரில் வந்து மாபூஸ்கானை தோற்கடித்ததுக்கு திருவிதாங்கூர் தான் உதவி பண்ணியிருப்பாங்க. அந்த அரசாங்கம் தான் உதவி பண்ணியிருப்பாங்க. ஸோ 56 63 வரைக்கும் பூலித்தேவர் பார்த்திங்கன்னா திருவிதாங்கூர் ஆதரவோட கிளர்ச்சிகளை ஈடுபட்டுருப்பார் ஆங்கிலேயருக்கு எதிராக. 56 63 வரைக்கும்.
ஸோ ஆங்கிலேயர் பார்த்திங்கன்னா இதன் காரணமாக நேரடியாக திருநெல்வேலி விவகாரத்தில் தலையிட வந்துடுவாங்க. இதனால் நமக்கு ஆங்கிலேயர்கள் வந்து நேரடியாக திருநெல்வேலி விவகாரத்தில் தலையிடுவாங்க. அதாவது நவாப் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் திருநெல்வேலி விவகாரத்தில் நேரடியாக தலையிடுறாங்கன்னு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நவாப் மற்றும் அவரது படைகள் மூலியமாக தான் பராமரிக்கப்பட்டு இருந்தது திருநெல்வேலி பகுதி. பூலித்தேவரோட கிளர்ச்சி மற்றும் வெற்றிகள் காரணமாக ஆங்கிலேயர்கள் வந்து தாங்களே நேரடியாக தலையிட்டு படையை அனுப்பி நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் கட்டாய நிலைக்கு சென்றார்கள். அதனால தான் நமக்கு திருநெல்வேலி விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டாங்கன்னு சொல்லி நாம் இங்கே பார்க்குறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா மாப்புஸ்கான் வந்து இந்த களக்காட்டு போர், பூலித்தேவர் வந்து மாப்புஸ்கானை களக்காட்டு போரில் தோற்கடிச்சிருப்பார். மாப்புஸ்கான் யார்? நவாப். ஸோ நவாப்போட அண்ணன். இவங்க மூலியமாக தான் அந்த திருநெல்வேலி பகுதியை பாதுகாப்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதனால தான் நேரடியாக வந்து திருநெல்வேலி விவகாரத்தில் ஆங்கிலேயர்கள் தலையிட வேண்டியதாக இருந்தது. இதுக்கப்புறமா நமக்கு யூசுப் கான், அதாவது பூலித்தேவரை எதிர்க்கிறதுக்காக மாபுஸ்கான் இறந்துடுறார் இல்லையா, அதனால் அதுக்கப்புறமா யூசுப் கான், மருதநாயகம்னு சொல்லக்கூடிய யூசுப் கான், இவர் வந்து பீரங்கி வெடிமருந்து இதெல்லாம் வர வரைக்கும் பூலித்தேவரை தாக்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ பூலித்தேவரை அவ்வளோ சீக்கிரமாக தாக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக பீரங்கி வெடிமருந்தெல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். அதெல்லாம் 1760 செப்டம்பரில் தான் திருச்சிராப்பள்ளியிலேருந்து பீரங்கி வந்திருக்கும். யூசுப் கான் இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருப்பார். எப்போ கிடச்சிருக்கும் அப்படின்னா 1760 செப்டம்பரில் தான் திருச்சிராப்பள்ளியில் பீரங்கிகள்லாம் வந்திருக்கும். யூசுப் கான் அதுக்கப்புறமா அதெல்லாம் வந்ததுக்கப்புறமா நெற்கட்டும் சேவல் கோட்டையை 2 மாதங்கள் முற்றுகையிட்டு தாக்கியிருப்பார். 1760 செப்டம்பரில் தான் வந்து பீரங்கி வந்திருக்கும் திருச்சிராப்பள்ளிக்கு. அதுக்கப்புறமா நெற்கட்டும் சேவல் கோட்டையை யூசுப் கான் வந்து 2 மாதமாக முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தியிருப்பார். ஸோ இந்த பேராகிராஃபில் நமக்கு யூசுப் கான் பற்றி சொல்லியிருப்பாங்க. நம்ம முதல்ல இதை முடிச்சுட்டு அப்புறம் அந்த பேராவை பார்க்கலாம். 1760 செப்டம்பர் பீரங்கி கிடச்சதுக்கப்புறமா வந்து முற்றுகையிட்டு போரிட்டு இருப்பார் இல்லையா. 1761 மே 16 நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் கோட்டைகளில் யூசுப் கான் வசமாயிடுச்சு. ஸோ பூலித்தேவர் அங்கே வந்து தோற்கடிக்கப்பட்டார். நெற்கட்டும் சேவலோ வாசுதேவநல்லூரும் பனையூர் கோட்டைகள்லாம் 1761 மே 16 60 பீரங்கி கிடச்சிருச்சு. 2 மாதமாக முற்றுகையிட்டு அங்கேயே முற்றுகையிட்டு இந்த பகுதிகளில் எப்போ பிடிச்சாரு அப்படின்னா 1761 மே 16 தான் இந்த கோட்டைகளையெல்லாம் வந்து யூசுப் கான் பிடிச்சிருப்பார். இதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரி ஆங்கிலேயரால் கைப்பற்றதுனால ஃப்ரெஞ்சோட உதவியும் இவங்களுக்கு பூலித்தேவருக்கு கிடைக்காது. அதனால் பாளையக்காரரோட ஒற்றுமையெல்லாம் சோறு குழஞ்சிற மாதிரி இதுவும் குழஞ்சிருச்சு. ஸோ பாளையக்காரரோட ஒற்றுமையெல்லாம் குழஞ்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சிலர் வந்து ஆங்கிலேயரோட அணிக்கு மாறியிருப்பாங்க. இதுக்கிடையில் இவர் யூசுப் கான் தான் 1761 நெற்கட்டும் சேவலை பிடிச்சே கொடுத்துருப்பாரு. பட் நவாப்புக்கு வந்து ஏதோ வந்து பணி செய்ய சொன்னதுனால இவர் கோச்சுக்குவார். இந்திய படைகளுக்கோட தளபதியாக இருந்தவர், 10வது உதைக்கு வரி வசூல் பண்ணிகிட்டு இருந்தவர் யூசுப் கானை. ஆனால் ஆங்கிலேயர் வந்து நவாபுக்கு வந்து கொஞ்சம் வேலை பண்ணி கொடுப்பான்னு சொன்னதுனால டென்ஷன் ஆயிடுவார். நவாப்பை இவருக்கு பிடிக்காதனால டென்ஷன் ஆயிடுவார். இவர் என்ன பண்ணிடுவார், அப்படியே அவருக்கு ஆங்கிலேயருக்கு அகெயின்ஸ்டாக வந்து இந்த பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தை பண்ணியிருப்பார். ஸோ அந்த பேச்சுவார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டவங்க யூசுப் கான் மேலே துரோக குற்றச்சாட்டு சாட்டி 1764 தூக்கில் போட்டுருவாங்க. 1764 இவர் தூக்கில் போட்டோன்னே மறுபடியும் நம்மால் எங்கேயோ தலைமறைவாக இருந்தவர் நெற்கட்டும் சேவலோட பாளையக்காரர் பூலித்தேவர் என்ன பண்ணுவாருங்கன்னா அதே 1764 மீண்டும் வந்து கைப்பற்றிருப்பார். யூசுப் கான் இல்லையா, இறந்துடுறாரா, தூக்கில் போட்டுடுறாங்களா 1764. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இவர் வந்து மறுபடியும் அவரோட பகுதியை வந்து கைப்பற்றிடுவார். கைப்பற்றினதுக்கப்புறமா மறுபடியும் பாளையக்காரர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி கிளர்ச்சியில் ஈடுபடுறதுக்காக தயாராகிட்டு இருப்பார். ஆனால் 1767 பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர் மறுபடியும் நெற்கட்டும் சேவல் கோட்டையை வந்து கைப்பற்றிடுவார். கைப்பற்றினோடனே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பூலித்தேவர் வந்து அவரோட இறுதி நாட்கள் எங்கே போச்சு, எப்படி போச்சு, அவர் இறந்தாரா இல்லையா இருக்காரா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாமல் பூலித்தேவரோட இறுதி நாட்கள் குறித்து உறுதியான தகவல் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நமக்கு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட இறுதி நிலை வந்து நமக்கு தெரியாதோ அதே மாதிரி தான் இந்த பூலித்தேவரோட இறுதி நாட்களும்
அவரோட நெற்கட்டும் சேவல் பகுதி 1764 கேப்டன் கெம்பல் கைப்பற்றினதுக்கப்புறமா அவரோட நிலைமை என்னன்னு யாருக்கும் தெரியாது. 61 யூசுப் கான் கைப்பற்றியிருப்பார். 67 கேப்டன் கெம்பல் வந்து கைப்பற்றியிருப்பார். எதான் பூலித்தேவரோடைய நெற்கட்டும் சேவல் பகுதியை. அடுத்ததாக நமக்கு யார் வராங்க அப்படின்னா வேலு நாச்சியார் அவர்கள் தான் வராங்க இங்கே. ஸோ நம்ம யூசுப் கானை பற்றி பார்க்கணுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. ஸோ யூசுப் கானை யார் என்னன்னு சொல்லுவோம், கான் சாஹிப்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அவரோட பேர் மருதநாயகம். இவரோட ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ நமக்கு வேலு நாச்சியாரோட பிறந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் தான். ஸோ யூசுப் கானோட பிறந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் தான். புதுச்சேரியில் இருந்தபோது இஸ்லாம் மதத்தை தழுவினார் நம்ம மருதநாயகம். 1752 கிளைவ் தலைமையினால் கம்பெனி படைகளை சேர்ந்தார். யார்? ராபர்ட் கிளைவ் இருக்கார் இல்லையா, அந்த முகலாயரோட போரிட்டு பிளாசி போரில் முகலாயர் தோற்கடித்து ட்ரையல் பார்த்துருப்பார், அவர் தான். ஸோ அவர் 1752 பார்த்தீங்க அப்படின்னா கிளைவ் தலைமையிலான கம்பெனி படைகளை சேருவார் நம்ம மருதநாயகம். 52 to 52 திருச்சிராப்பள்ளியில் முற்றுகையில் பங்கேற்றிருப்பார். திருச்சிராப்பள்ளி முற்றுகையில் 52 to 54 பங்கேற்றிருப்பார். 56 to 61 வரைக்கும் மதுரை மற்றும் திருநெல்வேலிக்கு ஆளுநராகவும் இருப்பார் இந்த மருதநாயகம். 1756 to 1761 மதுரை மற்றும் திருநெல்வேலிக்கு ஆளுநராக இருந்தார். இந்த மாவட்டங்கள்லாம் ஆற்காடு நவாப்புக்கு சொந்தமானவை, ஆனால் கம்பெனியோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. மதுரை திருநெல்வேலியெல்லாம் ஆற்காடோட நவாப்புக்கு சொந்தமானது, இருந்தாலும் கம்பெனியோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இவர் வந்து கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணதுனால இவர் ஆளுநராக இருந்தார் 56 to 61 வரைக்கும். ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றியிருப்பார் யூசுப் கான். ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றியிருப்பார். அடுத்தது 58 to 59 லாலியில் மதராஸை முற்றுகை பண்ணியிருப்பார். அதில் லாலி பார்த்திங்கன்னா மதராஸை முற்றுகை பண்ணியிருப்பார் 58 to 59. அதில் யூசுப் கானோட பங்கு ரொம்ப முக்கியமானது. போதாக்குறைக்கு மதுரையில் நிர்வாகத்தில் இருக்கும்போது, ஆளுநராக இருக்கும்போது நெசவு தொழிலை ஊக்குவிச்சிருப்பார். மதுரையில் கோவில்கள் வழிபாடு நடத்துறதுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருப்பார். என்னதான் இஸ்லாமிய மதத்தை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் மதுரை கோவில்களை வழிபாடு நடத்துறதுக்காக நிதி ஒதுக்கியிருப்பார் மருதநாயகம். அதுபோக மத குருக்கள் வசம் இருந்த கோவில் நிலங்களை எல்லாம் மீட்டெடுத்திருப்பார் மதுரையில் ஆளுநராக இருக்கும்போது. அடுத்தது ஆங்கிலேயர் பார்த்திங்கன்னா அவரை நவாப்புக்கு பணிபுரிய ஆணையிட்டதுனால தான் அவர் கிளர்ச்சியில் ஈடுபடுவார். 61 பிடிச்சி கொடுத்து உதவி பண்ணாலும் நவாப்புக்கு பணிபுரிய ஆணையிட்டதுனால தான் அவர் வந்து பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தை பண்ணி ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பார். ஸோ இந்த துரோக சம்பவத்தை காரணம் காட்டி தான் 1764 தூக்கிலிட்டிருப்பாங்க. ஸோ அடுத்ததான் நமக்கு வேலு நாச்சியார் வருவாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் வருவாங்க. இறுதியாக தான் மருது சகோதரர்கள், திப்பு சுல்தான் இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.